14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி திருவாரூரில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் சார்பில் 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஓய்வூதியர்கள் சங்கத்தின் சார்பில் 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கம் என்ற நடைமுறையினை கைவிட வேண்டும். ஊராட்சி ஒன்றிய பணி ஓய்வூதியர்களின் வைப்பு நிதி தொகைக்கான வட்டி தொகை தாமதமின்றி அனுமதித்து விரைவில் வழங்கிட வேண்டும். அரசு துறை மற்றும் ஊராட்சி ஒன்றிய பணி ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் விடுபாடின்றி மருத்துவ காப்பீடு அடையாள அட்டையினை உடன் வழங்கிட வேண்டும். ஓய்வூதியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கை நிலுவை இனங்கள் மற்றும் புகார் மனுக்களின் மீதான விழிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைகள் மற்றும் விசாரணை அலுவலர்களின் துறை ரீதியான விசாரணைகளை தாமதம் இன்றி அரசு நிர்ணயித்துள்ள காலவரையறைக்குள் முடித்திட வேண்டும் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்கள் சங்க மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில், மாநில செயலாளர் புஷ்பநாதன் முன்னிலையில் மாவட்ட துணைத் தலைவர் மூர்த்தி, மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் சந்திரசேகரன், ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட தலைவர் வசந்தன் உட்பட 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஓய்வூதியர்களின் சார்பாக 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்பு இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஏற்றுக்கொண்ட 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஊராட்சி செயலாளருக்கு அவர்கள் பணிபுரிந்த காலத்திலே 50% ஓய்வூதியம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சாலை ஆய்வாளர்களுக்கு கிரேட் 1 கிரேட் 2 என பெயர் மாற்றம் செய்து அதற்குரிய விதித்தளவு செய்து நிதியை வழங்கப்பட வேண்டும். வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு ஜிஓ நம்பர் 4 படி வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினையும், அதேபோல அனைத்து ஊழியர்களுக்கும் நிலுவைத் தொகையினையும் அந்த வழங்கப்பட வேண்டும். மேலும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும் போன்ற 14 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தேர்தலுக்கு முன்பு அறிவித்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எஸ். புஷ்பநாதன், மாநில செயலாளர்.